ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுவிசேஷத்தின் 5 சாராம்சங்கள். இயேசுவினுடைய பாவமில்லாத பிறப்பு, ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி. அடுத்து இயேசுவின் பாவமில்லாத வாழ்வு, இயேசு பாவத்திற்காக பரிகாரமாகி மரித்தது. பின்பு இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்தது மாத்திரமல்ல, பரமேறினார். இந்த இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க மீண்டும் ஒரு நாள் வருவார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பொழுது நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த 5 சாராம்சம் கொண்ட இந்த சுவிசேஷத்தில் நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுதே ஒன்று கிறிஸ்தவ உலகம் அலட்சியமாய் அதை எண்ணுகிறது, இல்லை அதை அபாயமாய் எண்ணுகிறது. நாம் படிக்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பு என்பது உலகத்தின் பல காரியங்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்த நியாய தீர்ப்பு, புற தேசங்களை குறித்த நியாய தீர்ப்பு, விழுந்து போன தேவதூர்களை குறித்த நியாய தீர்ப்பு, விசுவாசிகளை குறித்த நியாய தீர்ப்பு, அவ்விசுவாசிகளை குறித்த நியாய தீர்ப்பு என்று பல காரியங்கள் இருந்தாலும் நாம் விசுவாசிகளை குறித்து இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விசுவாசி நியாய தீர்ப்பு பாவிகளாய், அதாவது சின்னரா அவனுக்கு கடந்த கால நியாய தீர்ப்பு என்ன, அதாவது என்னுடைய பாவம் சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது, நிகழ்காலத்தில் சன்ஸ் அண்ட் செயின்ஸ், பரிசுத்தவான்களாக பிள்ளைகளாக வாழ்கிற இந்த காலகட்டத்தில் என்ன விதமான நியாய தீர்ப்பு. அடுத்து மூன்றாவதாக, நான் உக்கிரானக்காரனாக அல்லது பிரதிநிதியாக இருக்கும் பொழுது என்னுடைய நியாய தீர்ப்பு என்ன, அது ஃப்யூச்சரில். இன்றைக்கி நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்பொழுது சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அங்கே இருந்து த ப்ரெசன்ட் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்துடுச்சு, அதாவது நிகழ்கால நியாய தீர்ப்பு. சரி, அது என்னங்க நிகழ்கால நியாய தீர்ப்பு? உடனே நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பைக்கில் போய் கீழே விழுந்திருப்பான், நீ சண்டே சர்ச்சுக்கு வரல, அதான் ஆண்டவர் காலை உடைச்சிட்டார், ஓ இது நிகழ்கால நியாய தீர்ப்பு. இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் வலையை வீசுவார், நீங்கள் அந்த வலைக்கில் தானாக மாட்டிக்கணும். அப்படி வலையை வீசலை அப்படின்னா அடுத்து என்ன போடுவோம்னா தூண்டில் போடுவார், மூக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். எவ்வளோ நல்ல அன்பான ஆண்டவர் பார்த்தீங்களா, மூக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு இழுத்துவார். அதாவது நீ முழுசாக வீணாக போகிறதுக்கு போல் மூக்கு மட்டும் பிஞ்சு போனால் பரவாயில்ல, நீ வான்னு எடுத்திருப்பார். இதுதான் நியாயத்தீர்ப்பு. இப்படி சொல்ல வரல வேதம், இந்த மாதிரி நியாயத்தீர்ப்பை காமிக்கலை. ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அவங்க சொல்ல வருகிற கருத்து என்னவோ அதனுடைய ஆழம் சரிதான், ஆனால் அதை போர்ட்ரேட் பண்ணுற விதம் சரியில்லை. அதைத்தான் குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஒரு பிள்ளை சேட்டை பண்ணிச்சு அப்படின்னா, நான் அப்பா ரொம்ப பாசமாக இருக்கேன், அதனால் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கூட மகனே, உன்னை நேசிக்கிறதுனால உன்னை தொடவே மாட்டேன் மகனே அப்படின்னு ஒரு அப்பா சொன்னார்னா அவர் உண்மையிலே அப்பாவான்னு யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி அதுக்கு ஆரம்பமாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரும், என்னது, கம்யூனியன் சண்டே அன்னைக்கு சொல்லுவாங்களே அதுவா அப்படின்ட்டு. அது கம்யூனியன் சண்டே அன்னைக்கு மட்டும் சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட பேசேஜ் இல்லை. அதில் கம்யூனியன் சண்டே பற்றி வருது, எனக்கு புரியுது. ஆனால் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கி அதை படிப்புமே. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இது ரெண்டுமே பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இப்பொழுது நடக்கக்கூடியது. பாஸ்ட் டென்ஸும் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்கும் இல்லை. சரி, இதனுடைய ஆழம் என்ன? இதில் 2 வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, 31வது வசனம் சொல்லுது நிதானித்து அப்படின்னு இருக்குது. அதே இது கடைசி அந்த 32வது வசனத்தில் நியாயம் தீர்த்து அப்படின்னு வருது. நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அங்கே நிதானித்துன்னு இருக்குது, இங்கே நியாயம் தீர்க்கப்படும் போதுன்னு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க பதத்தை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங். அதாவது ஈவன் இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னு எப்படி இருக்குன்னா, ஃபார் இஃப் வி வுட் ஜட்ஜ் அவர் செல்ஸ், நாமளே நம்மளை நியாயம் தீர்த்துக்கிட்டோம்னா வி ஷுட் நாட் பி ஜட்ஜ்டு, நாம் மற்றவங்களால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. அப்போ பேசிக்காக என்ன நானே நியாயம் தீர்க்க சொல்லி பைபிள் சொல்லுது. அது என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டீங்க? அங்கே நிதானித்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு பயன்படுத்துகிற அந்த கிரேக்க பதம் என்ன அப்படின்னா, டயக்ரினோ அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாங்க, ரெண்டாவது கிரினோங்கிற வார்த்தையை மட்டும் ரெண்டாவது பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரெண்டுமே நம்ம பிரித்து பார்க்கணும், டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும், செப்பரேட் பண்ணி பார்க்கணும். நம்மளையும் மற்றவங்களையும் செப்பரேட் பண்ணி பாரு, எந்த விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கிறோம், அவனை மாதிரியே நம்ம இருக்கிறோன்னா என்ன உட்காந்து என்கிட்ட இருக்க நல்லது கெட்டதை செப்பரேட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா, அப்படி செப்பரேட் பண்ணி பார்த்து அதற்கேற்ற தண்டனையை அவஞ்சி பனிஷ்
பனிஷ்மெண்ட் அதை சேர்த்து வாங்கிக்கோ அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம், சிம்பிளாக நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லது தினம் தினம் நீங்களும் நானும் நம்மளை நியாயம் தீர்க்கணும். எப்படி நியாயம் தீர்க்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவன் இருக்குது, அல்லது தோசைக்கல், சிம்பிளாக தோசைக்கல் அடுப்பில் இருக்குது, கையில் வச்சிட்டிங்க, வச்ச உடனே கல் சூடாக இருக்குது, கையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஒரு செய்யல அந்த கையே இல்லாமல் போயிடும். அப்போ கையை வச்ச உடனே டக்குன்னு தூரம் எடுக்கிறோம். ஏன்? ஒரு நியாயம் தீர்த்தம், ஒரு ஜட்ஜ் பண்ணோம். என்ன ஜட்ஜ் பண்ணோம் தெரியுமா? இந்த கல் அடுப்பில் இருக்குது, இதை வச்ச உடனே பார்த்தியா கையில் சுட்டுட்டு, இதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா கை காலியாக போயிடும் அப்படின்னு நாம் செஞ்ச காரியம் தப்புன்னு நியாயம் தீர்த்து அடுத்து தோசைக்கல் மேலே கையை வைக்காமல் கவனமாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் நியாயம் தீர்த்தீங்க. என்ன நியாயம் தீர்த்தீங்க? நீங்கள் நிதானிச்சிங்க. என்ன நிதானிச்சிங்க? தோசைக்கல் மேலே, சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே கையை வச்சா கை சுடும், கை சுடுகிறது, எனவே நான் இனிமேல் கையை வைக்க மாட்டேன்னு ஒரு நியாயம் தீர்த்தீங்கல்ல. இதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாமளே நிதானித்து பார்க்கணும். இது சரியானதா? அப்படி நிதானித்து பார்த்து நான் திருந்தினேன் அப்படின்னா, கையை எடுத்துட்டேன்னா கை எனக்கு, கையை எடுக்கலைன்னா கை எனக்கு இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதைத்தான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஆண்டவர் கையை எடுத்துருவார், காலை உடைச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தியானிக்கலாமே. ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். குறிப்பாக நம்ம வாசித்த இந்த வசனம் யாருக்கு எழுதின வசனம் உங்களுக்கு தெரியும்? கொரிந்து சபைக்கு எழுதின வசனம். இந்த கொரிந்து சபைக்காரங்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருந்துச்சு. நல்ல குணமா? அது என்ன குணம் தெரியுமா? வர்ற ஒவ்வொருத்தரும் சரியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. இது தப்பா பிரதர்? தப்பு இல்லை பிரதர். வர்ற எல்லோரும் சரியாக இருக்காங்களான்னு பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் நாம் சரியாக இருக்காமன்னு முதல்ல பார்க்கணும். அதாவது பிரச்சனை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வர்ற எல்லார்ட்டும் என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களே தவிர, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு சொல்ல ஆரம்பித்தானே தவிர, ஆனால் நாம் எப்படி இருக்கோங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம சர்ச்சுக்கே வந்த உடனே போன வாரம் யாரெல்லாம் லேட்டாக வந்தான்னு கேளுங்க, டக்கு நம்ம சொல்லுவோம் யாரெல்லாம் லேட்டாக வந்தாண்டு. ஏன்னா நமக்கு தெரியும் அது. ஆனால் நாம் என்றைக்கு கடைசியாக லேட்டாக வந்தோன்னு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. ஏன்னா யூஸ்வலாகவே நம்மளோட டெண்டன்சியே என்ன அப்படின்னா, நம்மளுடைய தவறுகள் நமக்கு தெரியாது, ஆனால் அடுத்தவனுடைய தவறு மட்டும் நமக்கு அப்பட்டமாக தெரியும். ஆனால் இந்த அடுத்தவன் தவறு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதே அளவுக்கு அப்பட்டமாக உங்கள் தவறு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிற அந்த குணாதிசயத்தை தான் நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு சொல்ல வரேன். நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும். அதை குறிப்பாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அடுத்த வார்த்தை, உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அதாவது இந்த மூலப்பதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு நீ டெஸ்ட் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர் வைக்கிற டெஸ்ட்டு வேறு லெவல், கவர்மெண்ட் வைக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் வேறு லெவல். இப்போ நீங்கள் இப்படி ஆட் பண்ணிடுங்களேன். நாமளே வீட்டில் உட்காந்து எழுதி பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? நான் +2 டியூஷன் படிக்கும் பொழுது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறதுக்காக நான் படித்தேன். அதுக்கப்புறம் நல்லா படித்தேன், அது வேறு விஷயம். பாஸ் பண்ணுறதுக்காக நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ டெய்லி எங்கள் டியூஷனுக்கு ஒரு பையன் வருவான், டெய்லி வருவான். அவன் வந்து ஒரே வேலை தான் செய்வான். என்ன செய்வாங்கிறீங்களா? வந்த உடனே பழைய வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர், அப்போ 12th மேத்தமெட்டிக்ஸ் 200 மார்க்ஸுக்கு 3 hours, அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று வாங்குவான், ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காருவான், கடன்னு 3 மணி நேரம் அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதுவான், கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். இவனோட வேலை டெய்லி இந்த வேலை தான். டெய்லி வேறு எதுவுமே செய்ய மாட்டான். வருவான், எக்ஸாம் எழுதுவான், கொடுப்பான், வருவான், எக்ஸாம் எழுத கொடுப்பான். கடைசி அவன் செண்டம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, டீச்சர் எக்ஸாம் வச்சு எழுதுகிற மாணவன் அவன் இல்லை, அவனே டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதி தன்னுடைய நிலைமை என்ன, நம்ம 198 வந்துட்டோம், 200க்கு 196 வந்துட்டோம், இப்போ செண்டம் அடிச்சிடலாம் அப்படின்னு தன்னையே அவன் நிதானித்து அறிகிறான். பார்த்தீங்களா? இந்த நியாய தீர்ப்பு தான் ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் விளக்குறாங்க. நிதானிக்கிற இந்த நியாய தீர்ப்பை நீங்களும் நானும் செய்கிறோமா? ஆர் யூ ட்ரைங் டு ஸ்க்ரூட்டனைஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன் அ டெய்லி பேசிஸ்? ஆர் வி ட்ரைங் டு எக்ஸாமின் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெய்லி பேசிஸ்? நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தினம் தினம் நியாயம் தீர்த்து பார்க்குறோமா? ஒரு ஜட்ஜ்மெண்டல் சீட்டில் நீங்களே உட்காந்துட்டு உங்களுடைய கிரியைகளை நீங்கள் பார்த்து, இன்றைக்கி நான் எப்படி எக்ஸாம் எழுதினேன், இன்றைக்கி என்னுடைய ஸ்கோர் என்ன? அதனால் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்ல வரல பிரதர். நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கணுன்னு சொல்லி கொரிந்து சபைக்கு, வரங்கள் நிறைந்த கொரிந்து சபைக்கு, வருமானம் நிறைந்த கொரிந்து சபைக்கு, வழக்குகள் நிறையா இருந்த கொரிந்து சபைக்கு, உபச்சாரம் நிறையா இருந்த கொரிந்து சபைக்கு, கோஷ்டி தகராறு இருந்த கொரிந்து சபைக்கு, அப்படி இருந்த சபைக்கு பவுல் எழுதும் பொழுது ஒன்னே டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாரு.
நீங்களும் நானும் நம்மை நாமே நியாயம் தீர்த்து அறிந்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சோதித்து அறிங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்ற. ப்ரெசன்ட் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிலீவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீ நீதிமான ஆக்கிவிட்டீர். ஆனால் பரிசுத்தமாகுதல் அதனால் கிடைக்கப்பெற்ற பலன் ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பரிசுத்தமாகிறோமா? எங்களுடைய மதிப்பீடு என்ன? எங்களுடைய மதிப்பெண்கள் என்ன? ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க உதவி செய்யுங்க. கம்யூனியன் சண்டே அன்னைக்கு மாத்திரம் நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்காம ஒவ்வொரு நாளும் பவுல் சொன்னது போல எங்களை நாங்களே சோதித்து அறிய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.